வணக்கம் மக்களே, வெல்கம் டு தேர்ட் ஐ அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்தியா விசஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். டாஸை வின் பண்ண இங்கிலாந்து முதல்ல ஃபீல்டிங் செய்ய டிசைட் பண்ணாங்க. இந்த பிச் ஸ்லோவாக இருக்கனால ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு தான் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குன்னு ரோஹித் சர்மா ஹாப்பியாக இருந்தார். இந்தியாவுக்கு ஓப்பனிங்கில் ரோஹித் அண்ட் கோலி தான் வழக்கம் போல் இறங்கினாங்க. கோலி இந்த மேட்ச்லேயும் பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாமல் ஒரு 6 மட்டும் அடித்து 9 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்த ரிஷப் பந்தும் ரொம்ப பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாமல் 4 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். என்ன தான் பவர் பிளேயில் 2 விக்கெட் போயிருந்தாலும் ரோஹித் சர்மா ஒரு சைடு நல்லா அக்ரெசிவாக ஆட ஆரம்பித்தார். ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேரும் செய்து நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியா இன்னிங்ஸை நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. நடுவில் மழை வந்து மொமெண்டமாக பிரேக் பண்ணாலும் ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் கான்ஷியஸாக ஆடி இந்தியன் இன்னிங்ஸை நல்லா பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. நல்லா ஆடின ரோஹித் சர்மா இந்த வேர்ல்ட் கப்பில் அவரோட 3rd 50யை பூர்த்தி செஞ்சார். 50 அடித்ததுக்கப்புறம் அடில் ரஷீத் பாலில் போல்டாகி வெளியே போயிட்டார். சூரியகுமார் யாதவும் 3 ரனில் அவரோட 50யை மிஸ் பண்ணி 47 அவுட் ஆகி வெளியே போயிட்டார். அடுத்து வந்து ஹார்திக் பாண்டியா அவர் பேருக்கு 2 6 அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து தூபே ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். அந்த ஸ்டேஜில் கிளஸ்டராக 4 விக்கெட் போனனால இந்தியா கொஞ்சம் மொமெண்டமாக லூஸ் பண்ணாங்க. பட் லாஸ்ட்டாக வந்த ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் நல்ல கேமியோஸ் ஆடி இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்து இந்தியாவோட ஸ்கோரை 171க்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் இந்தியாவோட டாப் ஸ்கோரராக ரோஹித் சர்மா 57 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் இங்கிலாந்துக்கு கிறிஸ் ஜோர்டன் 3 விக்கெட் எடுத்திருந்தார். நெக்ஸ்ட் பேட்டிங் வந்து இங்கிலாந்து பிச்சு ஸ்லோ அண்ட் லோவாக இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களோட இன்னிங்ஸை பவர் பிளேயில் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜாஸ் பட்லர் ஃபஸ்ட்டு 3 ஓவர்லேயே 4 பவுண்டரி அடித்து இங்கிலாண்டோட இன்னிங்ஸை ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணார். 4வது ஓவர் போட வந்த அக்ஷர் பட்டேல் ஃபஸ்ட்டு பால்லேயே ஜாஸ் பட்லர் விக்கெட் எடுத்து மேட்ச் இந்தியா பக்கம் திருப்பினார். ஜாஸ் பட்லர் தொடர்ந்து பிலிப் சால்ட், ஜானி பெய்ஸ்டோவ், மொயின் அலி அண்ட் சாம் கரன் எல்லாரும் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் 2 பேரும் பயங்கரமாக ஸ்பின் பண்ணாங்க. அண்ட் அவங்க பாலை ஆடுறதுக்கு இங்கிலாந்து பேட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹாரி புரூக் மட்டும் கொஞ்ச நேரம் ஆடி ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 6 அடித்து அவர் ஒரு 21 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இவங்களை தவிர வேறு யாருமே பவுண்டரிஸும் அடிக்கல, பெருசாக இம்பாக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கோரும் அடிக்க முடியல. அண்ட் இங்கிலாந்து 103 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் இந்தியா இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. இந்த மேட்சை இங்கிலாந்து டாஸ்லேயே லூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு இந்த மேட்ச் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கலாம். பிச்சு ரொம்ப ஸ்லோ அண்ட் லோவாக இருக்கனால மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக பேட்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ ஜாஸ் பட்லர் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ண ஆப்ஷன் தப்பான டெசிஷன். ஸோ இந்தியா ஃபைனலி செமிஃபைனல் வின் பண்ணி ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபைனல்லையும் நல்லா ஆடி இந்த வாட்டி சாம்பியன் ஆவாங்கன்னு எல்லோரும் நம்புவோம். ஃபைனல்ஸ் பார்படோஸில் நடக்க போகுது. அண்ட் அதுவும் ஒரு டே கேமே தான் இருக்கும். ஃபைனல்ஸும் டே கேம்னால ஃபஸ்ட் பேட்டிங்க்கு தான் சாதகமாக இருக்கும். ஸோ இந்தியா டாஸை வின் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணி ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி சாம்பியன் ஆகலாம். இன்கேஸ் இந்தியா செகண்ட் பேட்டிங் பிடிச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்தியாவுக்கு சேஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் அதுக்கான பிளேயர்ஸும் ஸ்கில் செட்டும் கண்டிப்பாக நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் இந்தியா ஃபைனல் வின் பண்ணி சாம்பியனாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் மேட்ச் அப்போ நம்ம எல்லோரும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை வின் பண்ண வைக்கலாம். லெட்ஸ் கோ இந்தியா. ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.